Hi friends, welcome to Forex Trading Tamil. மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஸ்ப்ரிட் ட்ரேடிங்கில் ஸ்ப்ரிட் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதனால் நாங்கள் எப்படி நன்மை அடையலாம், ஸ்ப்ரிட்டை பற்றி தெரிஞ்சு கொள்றதால ட்ரேடிங்கில் செலவை குறைச்சி எப்படி லாபம் அடையலாம்ங்கிற விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்க்க போகிற விஷயம் ஸ்ப்ரிட் என்னென்னா ஒரு கரன்சி ஜோடிக்கு இடையில் வாங்குகிற விலைக்கும் விற்கிற விலைக்கும் இடையிலான வேறுபாடு தான் ஸ்ப்ரிட். அதாவது பிட் ப்ரைஸுக்கும் ஆஸ்க் ப்ரைஸுக்கும் இடையிலான இடைவெளி தான் ஸ்ப்ரிட் எனப்படும். நீங்கள் சார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் படத்தில் காட்ட போகிற மாதிரி 2 லைன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லைன். இந்த 2 லைனில் மேலே உள்ளது ஆஸ்க் ப்ரைஸ், கீழே உள்ளது பிட் ப்ரைஸ். ஸோ இது ரெண்டுக்கும் இடையிலான இடைவெளி தான் ஸ்ப்ரிட். உதாரணமாக பார்க்க போனால் யூரோ யூஎஸ்டின்ற விலையில் வாங்கும் விலை 1.1200 விற்கும் விலை 1.1202 இருந்தால் இதில் வாங்கும் விலையிலிருந்து விற்கிற விலையை கழிச்சிங்களா இருந்தால் 2 பிப்ஸ் வரும். அந்த பிப்ஸ் தான் ஸ்ப்ரிட். இதன் மூலமாகத்தான் தரகர்கள் சம்பாதிக்கிறாங்க. ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் ஸ்ப்ரிட்டினுடைய வகைகள். ஸ்ப்ரிட் 2 வகையான ஸ்ப்ரிட் இருக்குது. ஒன்று நிலையான ஸ்ப்ரிட், 2 மாறும் ஸ்ப்ரிட். நிலையான ஸ்ப்ரிட் எந்த சந்தை நிலைமைகளையும் மாறாமல் அப்படியே இருக்கும். இது குறைவான ஸ்ப்ரிட்டாக இருக்கா அல்லது அதிகமான ஸ்ப்ரிட்டாக இருக்கலாம். ஆனால் எந்த நிலைமையிலையும் இந்த ஸ்ப்ரிட் மாறாது, அப்படியே இருக்கும். மாறும் ஸ்ப்ரிட் அப்படின்னு சொன்னால் இது அமைதியான சந்தையில் குறைவானதாக இருக்கும். நல்ல நியூஸ் ஒன்று வந்ததாக இருந்தால் அந்த லைன் 2ம் பெருசாக போகிறத நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் எதை நாங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இதில் நாங்கள் சூஸ் பண்ணக்கூடியது குறைவான மாறாத ஸ்ப்ரிட்டை நாங்கள் சூஸ் பண்ண இயலும். ஆக அப்படி சூஸ் பண்ணீங்களா இருந்தால் சின்ன அமௌண்ட் உள்ள அக்கௌண்ட்டையும் வச்சு நாங்கள் ட்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இது எங்களோட அக்கௌண்ட் அடிபட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் குறைவான மாறாத ஸ்ப்ரிட்டை நீங்கள் பயன்படுத்தினீங்களா, அந்த அப்படி இருக்கக்கூடிய புரோக்கர்ஸை பயன்படுத்தினீங்களா இருந்தால் உங்களோட அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். இதில் இது எது முக்கியமானதுன்னு கேட்டால் மாறாத ஸ்ப்ரிட் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உகந்ததாக இருக்கும். நாங்கள் அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மூன்றாவது விஷயம் நாங்கள் பார்க்க போகிறது ட்ரேடிங்கில் ஸ்ப்ரிட் எப்படி தாக்கம் செலுத்துதுங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிட் அகலமாக இருக்கும்போது எங்களோட டார்கெட்டை அடிக்கிறதுக்கு அது நிறைய நேரம் எடுக்கும். அதனால் சில நேரம் டார்கெட் அடிக்காமல் போகலாம். இதில் நீங்கள் இன்ட்ராடே செய்கிற நபர்களாக இருந்தால் உங்களை ஸ்ப்ரிட் குறைவான யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி யூஎஸ்டி போன்ற நாணயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லம். இது தவிர ஸ்ப்ரிட் கூடினத்தை எடுத்தீங்களாக இருந்தால் உங்களோட அக்கௌண்ட் அடிபட்டு அல்லது நட்டத்தில் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த திரையில் காட்டப்படக்கூடிய இதெல்லாம் சின்ன உதாரணங்கள். இதை விட நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். 4வது விஷயம் நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் எப்படி குறைக்கலாம், இந்த ஸ்ப்ரிட்டில் வரக்கூடிய நட்டங்களை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை லண்டன், நியூயார்க் செஷனில் மட்டும் ட்ரேட் செய்யுங்க. ஏன்னு சொன்னால் அங்கே ஸ்ப்ரிட் குறைவாக இருக்கும். அந்த டைமில் ட்ரேட் செஞ்சீங்களா இருந்தால் லாபம் எடுக்கலாம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி யூரோ யூஎஸ்டி போன்ற முக்கிய ஜோடிகளை தேர்ந்தெடுங்க. எல்லாத்துக்கும் போகாதீங்க. ஆரம்ப ஆக்களாக இருந்தால் சின்ன அமௌண்ட் வச்சுருந்தா இந்த மாதிரியான பேஸை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களாக இருந்தால் உங்களுடைய அக்கௌண்ட் பாதுகாக்கப்பட்டு அதிக லாபம் பெறக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்தது மறைமுக கட்டணங்கள் இல்லாமல் சிறந்த ஸ்ப்ரிட்டை தரக்கூடிய தரகர்கள், புரோக்கர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்க. புரோக்கர்களை தெரிவு செய்கிறது மிக முக்கியமானது. தெரிவு செய்யும் போது புரோக்கர் ஸ்ப்ரிட் குறைஞ்ச புரோக்கராக நீங்கள் தெரிவு செய்யுங்க. தரமான புரோக்கராக தெரிவு செய்யுங்க. மறைமுகமான கட்டணங்கள் இல்லாத புரோக்கராக தெரிவு செய்வீங்களாக இருந்தால் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன புரோக்கர் பாவிக்கிறீங்க, அந்த புரோக்கர் ஸ்ப்ரிட் எவ்வளவு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பெறுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.